வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு உண்டான அந்த மெட்டீரியலில். ஸோ டே 6ல் நம்ம கெமிஸ்ட்ரி பீரியாடிக் டேபிள் தனியாக வரிசை அட்டவணை நம்மளோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிற மோதிமரம். அண்டு இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டவுட்டு, ஆன்லைன் கிளாஸ் வேணும், ஆன்லைன் டியூஷன், நம்ம அதை வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம். டிஎம்பிஎஸ்சி 10th 12th 11th ஃபிசிக்ஸு, மேக்ஸு, டெட்டு, டெட்டு, மேக்ஸு, சயின்ஸு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமான புள்ளிகள், கீ ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். நவீன அட்டவணையில் 18 தொகுதிகள், 18 குரூப்ஸ் அண்டு 7 பீரியட்ஸ் இருக்கு. ரூம் டெம்பரேச்சர்ல, அறை வெப்பநிலை, திரவ நிலையில இருக்கக்கூடிய உலோகம் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, பாதரசம். திரவ அலோகம் கேட்டாங்கன்னா தான் புரோமின். சரிங்களா? அந்த உலோகம் அலோகம் பார்த்துக்கோங்க. தமிழ்ல உலோகம்னா பாதரசம், அலோகம்னா புரோமின். இயற்கையில் கிடைக்கும் கனத்த தனிமம் யுரேனியம் தான். அணு எண் வந்து 92. மின்விளக்கு இலை, அதாவது ஃபிலமெண்ட், அதுல வந்து என்ன இருக்குன்னா டங்ஸ்டன், அதிக உருகுநிலை கொண்டது, ஹை மெல்டிங் பாயிண்ட். மெண்டலீவ் அவர் தான் அணு நிறையின் அடிப்படையில சொல்றாரு. மோஸ்லே அப்படிங்கிறாரு அணு எண்ணோடைய அடிப்படையில். இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். மெண்டலீவ்னா அணு நிறைய அடிப்படையில் அந்த தனிமங்களை வரிசைப்படுத்தினார். மோஸ்ட்லிங்கிறது அணு எண். அதிக உருநிலை கொண்ட தனிமம் டங்ஸ்டன், 3422 டிகிரி செல்சியஸ். இந்த அளவுக்கு இருக்கு, டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்கேன். லாந்தனைடு அணு எண் பார்த்தீங்கன்னா 57 71 வரைக்கும் இருக்கும். ஆக்டினைடுகள் வந்து 89 103 வரைக்கும் இருக்கும். அட்டவணையில் அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை யாருக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தனிமார் அட்டவணைனா அதிக எலக்ட்ரான் கவர்த்தன்மை ஃப்ளோரினுக்கு. சரிங்களா? ஃப்ளோரின் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிம்பாங்க. குரூப் 18 உள்ளத நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லலாம், மந்த வாய்க்குன்னு சொல்லுவாங்க. இதோடைய வேலன்சி இணைதிரம் வந்து 0. யார்ட்டையும் அவர் கனெக்ட் ஆக மாட்டார், ரியாக்ட் ஆக மாட்டார். ஒரு தொடரில் இடமிருந்து வளம் அப்படின்னு வரும்போது அணு அளவு குறைகிறது, தட் இஸ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. அதோடைய சைஸ் வந்து குறைகிறது, நியூக்ளியர் சார்ஜ் அதிகரிக்கிறது. இப்போ நம்ம அடுத்து கிளாசிஃபிகேஷன் ஓவர்வியூ பார்க்க போறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது இந்த தனிம வரிசை அட்டவணை வகைப்பாடு, பீரியாடிக் டேபிள் கிளாசிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், அது வந்து அந்த பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் சைடு இருக்கும். உலோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அலோகங்கள்னா நான் மெட்டல்ஸ், அது வந்து பீரியாடிக் டேபிளில் ரைட் சைடில் இருக்கும். அண்டு இப்போ உலோகங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில டைப்ஸ் இருக்கு. அப்புறம் அலோகங்கள் இருக்கு. இது போக உலோக போலிகள், மெட்டலாய்ட்ஸ் இருக்கு. ஸோ பீரியாடிக் டேபிள் உள்ளதை இப்படி எடுத்திருக்கேன். SPDF. எஸ் பிளாக் வந்து குரூப் 1லேருந்து 2 எஸ் தொகுதி. பி பிளாக் வந்து குரூப்ல 13லேருந்து 18 வரைக்கும், 13 to 18 பி தொகுதி. டி பிளாக் குரூப் 3லேருந்து 12 வரைக்கும் உள்ளது டி பிளாக், டி தொகுதி. எஃப் பிளாக் வந்து லாந்தனைன் ஆக்னைன் இருக்கும், எஃப் தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து வேற என்னெல்லாம் இருக்கு? இப்போ உலோகங்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. கார உலோகங்கள் குரூப் 1ல இருக்கு. குரூப் 2ல வந்து அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், கார மண் உலோகங்கள். குரூப் 3லேருந்து 12 வரைக்கும் டிரான்சிஸ்டன் மெட்டல்ஸ் இருக்கு, இடைநிலை உலோகங்கள் அப்படின்னு இருக்கு. நான் மெட்டல் அலோகங்கள் ரைட் சைடில் இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 16 அப்படிங்கிறது சால்கோஜன்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. குரூப் 17 ஹாலஜன்கள். இது மாறி இருந்தாலும் புரிய கண்டுபிடி இருக்கும், சால்கோஜன்கள். அப்புறம் குரூப் 17 வந்து ஹாலஜன்கள். குரூப் 18 வந்து மந்த வாய்க்கள் இருக்கும். இப்போ கிரீன் கலர் இந்த மாதிரி போட்டு மெட்டலாய்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது இது மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகளுக்கு வந்து அந்த இதுல இடையில இப்படி இருக்கும், அதோடைய பவுண்டரி வந்து இப்படி இருக்கும் இடையில அதனால இப்படி போட்டிருக்காங்க. இது போக லாந்தனைடு, ஆக்டினைடு 57லேருந்து 71, 57 to 71 இருக்கு. அப்புறம் 89 to 103 அப்படிங்கன்னா ஆக்டினைடு இருக்கு. ஸோ இது வந்து தனிம வரிசை அட்டவணையுடைய இது. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஹூ இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்? மெண்டலீவ். நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க, மோஸ்ட்லே அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ மெண்டலீவ் அவ்வளோதான். ஏன்னா மெண்டலீவ் தான் தனிமங்களை அணுநிறை அடிப்படையில், அட்டாமிக் மாஸ் அடிப்படையில் வரிசைப்படுத்தினார். வரிசைப்படுத்தி ஃபியூச்சர்ல காலி இடங்களை வந்து விட்டுட்டு போனார். சரிங்களா? எதிர்கால தனிமங்களை முன்னெடுத்தார். He arranged elements by atomic mass and predicted future element by leaving gaps.
ஹென்றி மோஸ்ட்லி என்ன பண்ணாருன்னா அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணாரு. லேட்டர் மாடர்னைஸ் த லா யூசிங் அட்டாமிக் நம்பர். சரிங்களா? ஓகே. அதனால மாடர்ன் பீரியாடிக் டேபிள் ஃபாதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மெண்டல் லீவ் அப்படிங்கிறத அழகும். ஸோ மெண்டல் லீவ் அப்படிங்கிறது மாஸ் பேஸ்டு அரேஞ்ச்மெண்ட், நிறை அடிப்படையில். மோஸ்ட்லே அப்படிங்கிறது மாடர்ன், அதாவது மாடர்ன் லா அணு எண் அடிப்படையில். நிறை அணு எண் அடிப்படையில். இரண்டுமே எம்முகள், ஒன்று பழைய ஒன்று புதிய அப்படின்னு யோசிக்கணும். டெட்ல டிஎம்எஸ்ல கேட்கக்கூடிய குரூப்ல கேட்கக்கூடியது. செகண்ட் கொஸ்டின், தனிம அட்டவணையில் உள்ள செங்குத்து வரிசைகள் எவ்வாறு அழைக்கின்றன? The vertical columns in the periodic table also are groups. நவீன அட்டவணையில் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தீங்கன்னா 18 குரூப்ஸ் இருக்கும். கிடைமட்ட வரிசைகள் 7 இருக்கும். 7 பீரியட்ஸ் இருக்கும். ஹரிசாண்டல் இருக்கும். 7 தொடர்கள். 3 தனிம வரிசை அட்டவணையில் உள்ள கிடைமட்ட வரிசைகளை வர அழைக்கப்பட்டு இப்பதான் பார்த்தோம். ஹரிசாண்டல் ரோஸ் இந்த பீரியாடிக் டேபிள் ஆர் நோன் அஸ் பீரியட்ஸ், தொடர்கள். நவீன அட்டவணை மொத்தம் 7 தொடர்கள். 7 பீரியட்ஸ் உள்ளன. குறுகிய தொடர்கள் வந்து பீரியட் 1 தான். 2 தனிமங்கள் தான். பீரியட் 2 அண்ட் 3 பார்த்தீங்கன்னா 8 தனிமங்கள் இருக்கு. ஸோ பீரியட் 1 ஹேஸ் ஒன்லி 2 elements, ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன். த ஷார்டஸ்ட் பீரியட். கொஸ்டின் நம்பர் 4 குரூப்ல டெட்ல டெட்ல கேட்கக்கூடியது. தனிம வரிசை அட்டவணையின் முதல் தனிமம். த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் த பீரியாடிக் டேபிள் ஹைட்ரஜன். ஈஸியான கொஸ்டினா. அணு எண் 1 ரொம்ப லேசானது, லைட்டஸ்ட் எலமெண்ட். அண்டத்தை மிக அதிகமாக உள்ள தனிமம். மோஸ்ட் அபாண்டன்ட் இன் த யூனிவர்ஸ். இதுதான் நான் உன்னோட நம்ம இங்க பார்க்கணும். ஹைட்ரஜன் நம்ம போட்டாலும் அது போக என்ன இருக்குன்னா ரொம்ப லைட்டஸ்ட் எலமெண்ட் அண்ட் மோஸ்ட் அபாண்டன்ட் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்ல அபாண்டன்ட் இருக்குன்னா ஹைட்ரஜன் இருக்கு அப்படிங்கிறது கட்சிங்கிற சிம்பிள். டிஎம்பிசியில் கேட்கக்கூடியது. கொஸ்டின் நம்பர் 5, முதல் தொகுதி தனிமங்கள் பொதுவாக எவ்வாறு அழைக்கின்றன? குரூப் 1 எலமெண்ட்ஸ் ஆர் காமன்லி நோன் அஸ், நம்ம இப்போ அந்த போட்டோல பார்த்தோம், அல்கலி மெட்டல்ஸ். அடுத்ததான் கார உலோகங்கள். அல்கலி மெட்டல் கார உலோகங்கள் குரூப் 1. இவை நீருடன் வினைபுரிந்து கார கரைசல்களை ஆல்கலின் சொல்யூஷனை உருவாக்கின்றன. உதாரணத்துக்கு லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், இது பிரான்சியம்லாம் எழுதியிருப்பாங்க. இதா இருக்குல்ல, எல்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. கிரியேட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஆல்கலிஸ். குரூப் 1 வந்து நம்ம ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படி சொல்றோம். டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது. ஆறாவது கொஸ்டின், இரண்டாம் தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கின்றன? நம்ம பார்த்தோம் போட்டோலே ஆல்கலின் எர்த் மெட்டல் கார்பன் உலோகங்கள். இவை பூமியோட மேலோட்டில் தாதுக்களாக காணப்படுகின்றன. இதுவும் ஒரு ஒன்னோட கேட்பாங்க. பூமியோட மேலோட்டில் தாதுக்களாக காணப்படுகிறதுனா காரமண் உலோகங்கள், ஆல்கலின் எர்த் மெட்டல். உதாரணத்துக்கு பிஇ, எம்ஜி, சிஏ, எஸ்ஆர், பிஏ, ஆர்ஏன்னு போட்டிருப்பாங்க. அதோட என்ன இது விரிவாக்கம் இங்கே போட்டிருப்பாங்க. ஃபவுண்டர்ஸ் மினரல்ஸ் இந்த எர்த் கர்ஸ்ட். எக்ஸாம்பிள் பெர்லியம் பிஇ, மெக்னீசியம் எம்ஜி, கால்சியம் சிஏ, ஸ்ட்ரான்ட்ரியம் அப்படிங்கிற எஸ்ஆர், பேரியம் பிஏ, அப்புறம் ரேடியம். அடுத்த டிஎம்பி ஸ்டெட்ல கேட்கக்கூடியது. 7வது கொஸ்டின், 17th ஃபைனலாவது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் குரூப் 17 ஆர் கால்டு ஹாலஜன்கள். நம்ம போட்டோல பார்த்தோம் ஹாலஜன்கள். சரிங்களா? ஹாலோ அப்படின்னா உப்புன்னு அர்த்தம். ஜென்னுனா உருவாக்குது, உப்புகளை உருவாக்குது. ஸோ இவை உலகங்களோட வினை வந்து உப்புகளை உருவாக்கின்றன. சால்ட் ஃபார்மர்ஸ் ரியாக்ட் வித் மெட்டல் டு ஃபார்ம் சால்ட்ஸ். எடுத்துக்காட்டு குளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அப்புறம் அஸ்டடின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதான் ஏடி அப்படின்னு பண்ணுவாங்க. அது வந்து அஸ்டடின். இது நீங்க ஞாபகம். நெக்ஸ்ட் கொஸ்டின் டெட்ல டெட்ல கேட்கக்கூடியது. எந்த தொகுதி மந்த வாயுக்கள் கொண்டுள்ளது? விச் குரூப் கண்டென்ஸ் நோபல் கிரேஸ்? குரூப் 18 நோபல் கிராசஸ். இணைதன் 0. வெளிக்கூடு முழுமையாக நிரம்பியுள்ளா? இவை எது வினைபுரியாது? பேலன்ஸ் 0. ஸ்டேபிள் அவுட்டர் செல். கெமிக்கலி இனட். ஸோ எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ட்ரேடான். சரிங்களா? குரூப் 17 வந்து ஹாலஜன்ஸ் உப்பு உருவாக்கியது. குரூப் 18 வந்து நோபல் கேஸ் மந்த வாயுக்கள். இரண்டை குழப்பாதைகள் 8 மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம். டிஎம்பிசியில் கேட்கக்கூடியது. அண்ட் 9th கொஸ்டின், தனிமார் சட்டம்னே அதிக எலக்ட்ரான் கவர்த்தமை கொண்ட தனிமார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட் ஆஃப் பீரியாடிக் டேபிள். சீட்டட்ல கூட கேட்பாங்க. மோஸ்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா ஃப்ளூரின். ஃப்ளூரின். ஓகே, ஃப்ளூரின். எலக்ட்ரான் நெகட்டிவ் எலக்ட்ரான் கவர்த்தன்மை இருக்குல்ல, அதுக்கு தான் அதிகம். பாலிங் ஸ்கேல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 3.98 மேக்ஸிமம். இதுதான் அதிகபட்சம். மற்ற அணுக்களிலிருந்து எலக்ட்ரான்களை கவரும் தன்மை இதுக்கு தான் அதிகமான உண்டு, அதிக திறன் உண்டு. Fluorine has the highest electronegativity, 3.98 on a Pauling scale, strongest ability to attract electrons. இப்போ ட்ரிக் தந்திரம் வந்து FONCl அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின். இது வந்து ஃப்ளூரின் வந்து ஆக்சிஜனோட அதிகம்.
இதுக்கு அடுத்து ஆக்சிஜன் வந்து நைட்ரஜனோட அதிகம், நைட்ரஜன் குளோரினோட அதிகம் இப்படி இருக்கும். ஸோ எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இதில் குறைந்து கொண்டே செல்லும். ஃப்ளோரினுக்கு அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் அதோட கம்மியாக இருக்கும், அதோட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற. அப்போ குளோரின் வந்து லாஸ்ட் இது இருக்கு சரிங்களா. ஸோ இதை நம்ம வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 10வது கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடியது. தனிம வரிசை அட்டவணையின் மிக குறுகிய தொடர், இந்த ஷார்டஸ்ட் பீரியட் பீரியட் இருக்கு. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பீரியட் 1 தொடர் 1. ஏன்னா பீரியட் 1ல ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கும், ஹைட்ரஜன் ஹீலியம் மட்டும் தான் இருக்கும், 2 தனிமங்கள் மட்டும் தான் இருக்கும். 2 and 3ல 8 தனிமங்கள், 8 எலமெண்ட்ஸ் இருக்கும் சரிங்களா. 4 and 5ல 18 தனிமங்கள் சரிங்களா, அது இருக்கும். ஸோ பீரியட்ஸ் 2 and 3 have 8 each, periods 4 and 5 have 18 each. ஸோ period only one has only 2 elements, helium, hydrogen. டிஎம்பிஎஸ்ல கேட்கக்கூடியது 11th கொஸ்டின். அணு எண் 57 முதல் 71 வரையிலான தனிமங்களை எவ்வாறு அழைக்கின்றன? எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அட்டாமிக் நம்பர் 57 to 71 வந்து லாந்தனைடுகள். நம்ம பார்த்தோமா, லாந்தனைடுகள். அணு எண் 57 இருந்து 71 எஃப்லாக் தனிமங்கள். அட்டவணையின் கீழே முதல் வரிசையில் வைக்கப்படும் ஆக்டினைடு, அது வந்து 89ல இருந்து 103 வரைக்கும் இரண்டாம் வரிசை. ஸோ எஃப்லாக் எலமெண்ட்ஸ் பிளேஸ் அட் த பாட்டம், லாந்தனைடு 57 to 71 ஃபர்ஸ்ட் ரோ, ஆக்டினைடு 89 to 103 செகண்ட் ரோ. லாந்தா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, 57 to 71. ஸோ எல்ஏ டு எல்யூ. ஆக்டினோ அப்படிங்கிறது அதுல வந்து 89 to 103. ஸோ ஏசி டு எல்ஆர். லாந்தா அப்படின்னா இலகுவான எஃப் பிளாக், ஆக்டினோ அப்படின்னா கனரக ரேடியோ ஆக்டிவ் எஃப் பிளாக் அப்படிங்கிறத நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதே இருக்கு. டிஎம்பிசி டெட்ல கேட்கக்கூடியது 12. அறை வெப்பநிலை திரவ நிலையில் உள்ள உலோக தனிமம். இது நம்ம முன்னாடியே அந்த நோட்ஸ்ல பார்த்தோம். விச் மெட்டாலிக் எலமெண்ட், மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து மெர்க்குரி பாதரசம் எழுதணும். நான் மெட்டல் அலோகம் கேட்டாங்கன்னா புரோமின் எழுதணும், குழப்பை கூடாது. ரூம் லிக்விட் ரூம் டெம்பரேச்சர் மெர்க்குரி பாதரசம், ஹச்ஜி அப்படி போடுறது. மெர்க்குரி மட்டுமே அறை வெப்பநிலை திரவமாக உள்ள உலோகம், சிம்பிள் ஹச்ஜி. அதாவது ஏன் ஹச்ஜி போடுறோம்னா ஹைட்ரோஜெரம் அப்படிங்கிறதுனால. திரவ அலோகம் புரோமின், மெர்க்குரி. ஹச்ஜி இஸ் த ஒன்லி மெட்டல் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர், சிம்பிள் ஃப்ரம் லாட்டின் ஹைட்ரோஜெரம் அப்படிங்கிறது. புரோமின் இஸ் அ லிக்விட் நான் மெட்டல். திரவ உலோகம் மெர்க்குரி, திரவ அலோகம் புரோமின், இரண்டும் அறை வெப்பநிலையில் திரவமா இருக்கும். டிஎன்பிஎஸ்சி தவிர இந்த இணை அடிக்கடி வரும், அதனால கன்ஃபியூஸ் ஆகாம இதை பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 13. நவீன தனிம வரிசை விதிப்படி தனிமங்களின் பண்புகள் எதன் அடிப்படையில் அமைகின்றன? மாடர்ன் பீரியாடிக் லா ஸ்டேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்டல் பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தியர் அட்டாமிக் நம்பர் தான். ஏன்னா மாடர்ன் பீரியாடிக்ல அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. மெண்டலீவ் அவர் சொன்னதுதான் பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படின்னு. இது வந்து மாடர்ன் பீரியாடிக்ல வந்து மோஸ்ட்லி அவர் வந்து நம்ம சொன்னது நம்ம பார்த்தோம். அதுதான் அட்டாமிக் நம்பர் அவர் பண்ணியிருப்பார் அணு எண் அடிப்படையில். இந்த பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஹென்ரி மோஸ்லே அட்டாமிக் நம்பர் அணு எண் அடிப்படையில் 1913ல. அணுக்கருவில் புரோட்டான்களோட எண்ணிக்கை தான் அணு எண், புரோட்டான்ஸ் அட்டாமிக் நம்பர். மெண்டலி வந்து அட்டாமிக் மாஸ் அணு நிறைய அடிப்படை தான். மோஸ்ட்லி அவர் தான் நவீன பண்ணாரு அட்டாமிக் நம்பர். பட் ஃபாதர்னு சொல்லும் போது நம்ம மெண்டலி தான் சொல்றோம். மாடர்ன் லா பை மோஸ்லே 1913 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அட்டாமிக் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. டிஎம்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கொஸ்டின் 14th கொஸ்டின். இடைநிலை தனிமங்கள் அதாவது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எந்த தொகுப்பை சார்ந்தவை? டக்குன்னு டிரான்சிஷன் எஃப் ஆக பி அப்படின்னு டவுட் வரும். ஸோ டி பிளாக், டி தொகுப்பு, டி தொகுதி. டி பிளாக் டிரான்சிஷன் எலமெண்ட் இடைநிலை தனிமங்கள். பிளாக்ஸ் விளக்கம். எஸ் பிளாக் வந்து குரூப் 1 and 2. பி பிளாக் வந்து குரூப் 13 to 18. டி பிளாக்கு குரூப் 13 to 12 டிரான்சிஷன் எலமெண்ட். இடைநிலை அந்த மெட்டலுக்கும் இதெல்லாம் இருக்கனால அப்படி நம்ம சொல்றோம். 3 to 12 இருக்கும் சரிங்களா. லேந்தனைடு அது வந்து எஃப் பிளாக் கீழே இருக்கும். டி பிளாக் வந்து குரூப் 13 to 3 to 12 வந்து டிரான்சிஷன் இடைநிலை தனிமங்கள். தீஸ் ஆர் லொக்கேட் இன் த மிடில் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். அதான் சொன்னோம் பீரியாடிக் டேபிள் தனிமை இடையில இருக்கும், அதனால அப்படி சொல்றோம். டிஎம்பிஎஸ்சி டெட்ல கேட்கக்கூடியது 15. அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் உள்ள அலோகம் இது நம்ம பார்த்தோம். விச் நான் மெட்டல் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா புரோமின். புரோமின் பிஆர் குரூப் 17 சரிங்களா. சிவப்பு பழுப்பு நிற திரவம் அது வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் லிக்விட். மெர்க்குரி வந்து திரவ உலோகம், புரோமின் திரவ அலோகம், குரூப் 17 ஹாலோஜன்ஸ். அது வந்து ஹாலோஜன்ஸ்ல வந்து புரோமின் இருக்கும். Bromine is a reddish brown liquid non-metal at room temperature. Only 2 elements are liquid at room temperature. Hg metal, bromine non-metal. இது ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து 16th
டிஎம்பிசி கேட்கக்கூடியது 16 16வது தொகுதி தனிமங்கள் எவ்வாறு அழைக்கின்றன? குரூப் 16 எலமெண்ட்ஸ் ஆல்ஸ் நோன் அஸ், அது வந்து பாத்தீங்கன்னா சால்கோஜங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சால்கோஜங்கள். ஓகே, ஞாபகம், சால்கோஜன் தான் 16வது தொகுதி. சால்கோஜங்கள் தாது உருவாக்கும் தனிமங்கள். சால்கோ அப்படின்னா கிரீக் ஃபார் ஓர் அப்படின்னு அர்த்தம், தாதுன்னு அர்த்தம். அதனால தாதுக்களை உருவாக்கக்கூடிய பெரும்பாலான தாதுக்கள் ஆக்சிஜன் அல்லது சல்ஃபர் கொண்டிருப்பதால் இப்பெயர் வந்தது. உதாரணம் இங்க போட்டிருக்காங்க, OSSETEPOன்னு. அது என்னன்னா ஓர் ஃபார்மிங் எலமெண்ட்ஸ், இதெல்லாம் சால்கோஜங்கள். மோஸ்ட் ஓர்ஸ் கண்டெய்ன் இது ஆக்சிஜன் ஆர் சல்ஃபர். அப்படிதானே, பெரும்பாலான தனிமங்கள் ஆக்சிஜன் இல்ல சல்ஃபரை கொண்டிருக்கும். எக்ஸாம்பிள் ஓ ஆக்சிஜன், எஸ் சல்ஃபர், SE செலினியம், TE டெல்லூரியம், PO பொலனியம். இதான் ஞாபகம். அடுத்து டிஎம்பிசி கேட்கக்கூடியது 17 இயற்கையில் கிடைக்கும் தனிமங்களில் மிகவும் கனமானது எது அப்படின்னா விச் இஸ் ஹெவியஸ்ட் நேச்சுரல் அக்கரிங் எலமெண்ட்னா யுரேனியம் தான். சரிங்களா, யுரேனியம் யூ மூடுவாங்க. அணு எண் வந்து 92. யுரேனியம் இயற்கை கிடைக்கும் கனத்த தனிமம், அணு எண் 92. கதிர் இயக்க தனிமம் இது, ரேடியேட்டிவ் எலமெண்ட், அணுசக்தி நிலையங்கள் எரிபொருளாக பயன்படுகிறது. ஃபியூலா இதான் யூஸ் பண்ணாங்க. யுரேனியம் யூ அட்டாமிக் நம்பர் 92 இஸ் த ஹெவியஸ்ட் நேச்சுரல் அக்கரிங் எலமெண்ட், ரேடியேட்டிவ் அண்ட் யூஸ் as a நியூக்ளியர் ஃபியூல். டெட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் 18வது கொஸ்டின். 18வது தொகுதி தனிமங்களின் இணைதிறன் என்ன? வேலன்சி ஆஃப் குரூப் எலிமெண்ட் 0 தான், 0. நோபல் கேசஸ் வந்து வெளிக்கொண்டு வந்து முழுமையாக நிறைவு உள்ளதால் அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாண்ட்ஸை உருவாக்குறது இல்லை அப்படி சொல்றது. சரிங்களா, S2P6 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ பாண்ட்ஸ்களை உருவாக்குறது இல்லை, எனவே இணைதிறன் 0. நோபல் கேஸ் have complete outer cells, S2P6, so they don't form bonds, valency 0. ஓகே, ஞாபகம் இதை. டிஎம்பிஎஸ் டெட்ல கேட்கக்கூடியது. அடுத்து 19th கொஸ்டின். தனிம வரிசை அட்டவணையில் உலோகங்கள் எந்த பக்கம் அமைந்துள்ளன நம்ம பார்த்தோம், லெஃப்ட் சைட். மெட்டல்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஆன் விச் சைட் ஆஃப் தி பர்టిక్యులர் டேபிள்? லெஃப்ட் சைட். அதான் வந்து உலோகங்கள், மெட்டல்ஸ். இடது பக்கம் மெட்டல்ஸ் உலோகங்கள், வலது பக்கம் நான் மெட்டல் அலோகங்கள். எல்லையில் மெட்டலாய்ட்ஸ் போட்டுவாங்க. ஹைட்ரஜன் எக்ஸப்ஷன், இடது பக்கம் உள்ள அலோகம். ஹைட்ரஜன் மட்டும் அது வந்து அலோகம் சொல்லுவோம், அது மட்டும் எக்ஸப்ஷன். சரிங்களா, மெட்டலாய்ட்ஸ் வந்து சிக்ஸாக் பார்டர் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம சொன்னோம்னா நேராலாம் இருக்கு, அப்படியே அங்கேயும் இங்கேயும் இருக்கும், அதனால அப்படி சொல்றாங்க. ஹைட்ரஜன் இஸ் அன் எக்ஸப்ஷன், லெஃப்ட் பட் நான் மெட்டல். ஓகேவா, லெஃப்ட்ல இருக்கும் ஆனால் நான் மெட்டல். டிஎம்பிசி கேட்கக்கூடிய கொஸ்டின் 20th. உள் இடைநிலை தனிமங்கள், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட், இது பேர் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? அதுதான் எஃப் பிளாக். லாந்தனைடு, ஆக்டினைடுலாம் அந்த பேர் டேபிள் இருக்கும்ல, அது உள் இடைநிலை தனிமங்கள். லாந்தனைடு 57 to 71, ஆக்டினைட் 89 to 103. இவை அட்டவணை கீழே தனியாக வைக்கப்படும் கடைசி எலக்ட்ரான் 4f அல்லது 5f ஆர்பிட்டல் நுழையும். எஃப் பிளாக் எலமெண்ட் லாந்தனைடு, 4f, ஆக்டினைடு 5f. பிளேஸ்டு செப்பரேட் த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். கொஸ்டின் நம்பர் 21 டிஎம்பிசி டெட்ல கேட்கக்கூடியது. ஒரு தொடரில் இடமிருந்து வளமாக செல்லும்போது அணுவின் அளவு, அதான் அட்டாமிக் ரேடியஸ், அட்டாமிக் சைஸ் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ தொடரில் சரிங்களா நம்ம பார்க்கும்போது as we move from the left to right in the period, the atomic size decreases. நம்ம நோட்ஸ் பார்த்தோம், டிக்ஸ் ஆகும். காரணம் உட்கரு மின்சுமை, நியூக்ளியர் சார்ஜ், புரோட்டான் கவுண்ட் வந்து அதிகரிக்கும். எலக்ட்ரான்கள் உட்கரை நோக்கி இழுக்கப்படும், அணு அளவு குறைகிறது. சரிங்களா, ரீசன் இன்க்ரீசிங் நியூக்ளியர் சார்ஜ். ஏன்னா நீங்க வந்து இடம் வளம் போகும்போது, அந்த இடத்துல இருந்து வளம் போகும்போது, லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் மட்டும் கேட்டாங்கன்னா குறைகிறது, டிகிரீஸ் பண்ணலாம். எலக்ட்ரானுடைய அந்த நியூக்ளியர் சார்ஜ் அதோடைய புல்லிங் பவர் எப்படி இருக்குன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அது ஞாபகம், இன்க்ரீஸ் இன் நியூக்ளியர் சார்ஜ். எலக்ட்ரானை புல் பண்ணும் க்ளோஸ் டு நியூக்ளியஸ், அதனால அட்டாமிக் ரேடியஸ் டிகிரீஸ் ஆகும் லெஃப்ட் டு ரைட். பீரியட்ல இது வந்து ஒரு சம்மரி நம்ம பார்க்க போறோம். பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் சைஸ் டிகிரீஸ், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரான் கவர்தமே அதிகரிக்கும், அயனைசேஷன் எனர்ஜி அதிகரிக்கும். குரூப்ல மேலேந்து கீழே, டாப் டு பாட்டம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது டாப் டு பாட்டம்ல அட்டாமிக் சைஸ் வந்து எப்படின்னா அப்படியே இப்படி போட்டிருக்காங்க, பார்த்தா இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. மெட்டாலிக் கேரக்டர் டாப் டு பாட்டம் போகும்போது அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது குரூப்ல, மெட்டாலிக் கேரக்டரும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற ஞாபகம். அடுத்து டிஎம்பிசியில் கேட்கக்கூடியது 22. அதிக உருநிலை கொண்ட தனிமம் அதிக ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் எலமெண்ட் வந்து டங்ஸ்டன். அதோடைய டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க, W தான் டங்ஸ்டனுடைய சிம்பிள்.
3422 டிகிரி செல்சியஸ் டங்ஸ்டன் சிம்பிள் டபிள்யூ ஆல் ஃபார்ம் அப்படிங்கிற அந்த இதில் வந்து வந்துச்சு. உருகுநிலை மின்விளக்கு இலை ஃபிலாமெண்ட் ஹை ஸ்பீட் ட்ரில் பிட்ஸில் பயன்படுகிறது. டங்ஸ்டன் டபிள்யூ ஹஸ் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் 3422 டிகிரி செல்சியஸ் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் பல்ப் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் கட்டிங் டூல்ஸ். டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 23. தனிம வரிசை அட்டவணையில் அதிக வினைபுரியும் உலோகம் எது? மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் இந்த பீரியாடிக் டேபிள் வந்து ஃபேன்சியம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. தனிம வரிசை அட்டவணையில் அதிக வினைபுரியும் உலோகம் வந்து மெட்டல், ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறது ஃபேன்சியம். எஃப்ஆர் அப்படின்னு நம்ம பண்ணோம். தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் போது உலோகத்தன்மை அதிகரிக்கிறது. ஃபேன்சியம் மிகவும் அரிதான கதிரியக்க தனிமம், ரொம்ப ரேரான ஒரு ரேடியேட்டிவ் தனிமம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நடைமுறை அது வந்து அதோடைய ஹாஃப் லைஃப் ரொம்ப குயிக்காக 22 மினிட்ஸ் தான் வரனால அதை வந்து ரொம்ப ரேராக சொல்கிறாங்க. ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக சீசியத்தை எடுப்பாங்க சில இதில். சீசியம் மிகவும் வினைபுரியும் நிலையான, ஏன்னா அது வந்து ஸ்டேபிள் மெட்டல். ஸோ அவங்க கொஸ்டின் எப்படி கேட்குறாங்கன்னு பார்க்கணும். ஃப்ரான்சியம் தான் மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல், சரிங்களா, அதிகமான வினைபுரியும் உலோகம். பட் அது வந்து ரொம்ப அதோட ஹாஃப் லைஃப்லாம் ரொம்ப கம்மி. அந்த அரை ஆயுள் காலம்னு சொல்லணும்னா அது நம்ம சொல்கிறோம். ஃப்ரான்சியம் தியரிட்டிக்கலி மோஸ்ட் ரியாக்டிவ், தியரிட்டிக்கலி குரூப் 1 ப்ரியட் 7ல். பட் இட் இஸ் ரேடியேட்டிவ் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ப்ராக்டிக்கலி சீசியம் இஸ் கன்சிடர் மோஸ்ட் ரியாக்டிவ். அது எப்படின்னா ஸ்டேபிள் எடுக்கும்போது, ஸ்டேபிள் மெட்டலாக எடுக்கும்போது அது மாதிரி சொல்லுவோம். தியரிட்டிக்கல் ஆன்சர்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சியம், ப்ராக்டிக்கல் ஸ்டேபிள்னு கேட்டாங்கன்னா சீசியம். டிஎம்பிஎஸ்சில் கேட்டால் ஃப்ரான்சி, பட் ரெண்டுமே இருக்காது. மேக்ஸிமம் ஒரே 4 ஆப்ஷனில் ரெண்டுமே வைக்க மாட்டாங்க. டிஎம்பிஎஸ்சில் ஃப்ரான்சியம் அப்படின்னு வந்ததுன்னா ஃப்ரான்சியம் எழுதுங்க. நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக கேட்கும் போது நம்ம சீசியத்தை சொல்லலாம், ஸ்டேபிளாக இருக்கனால. டிஎம்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய அடுத்த ஒரு கொஸ்டின் 24th. தனிமங்களை வகைப்படுத்துவதில் உண்மை விதியை கண்டறிந்த யார்? ஹூ டிஸ்கவர் ட்ரையாட்ஸ் இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்? டோபர்னியர். சரிங்களா, டோபர்னியர் தான் வந்து உண்மை விதியை கண்டுபிடிச்ச ட்ரையாட்ஸ். 1823 டோபர்னியர்ஸ் ட்ரையாடுமாங்க. டோபரின் உண்மை விதி 1823 போது 3 தனிமங்கள் கொண்ட தொகுதியில் நடு தனிமத்தோட அணுநிலை மற்ற 2 சராசரிக்கு இருக்கும் அப்படி சொல்லிட்டு. இப்போ லித்தியம் 7, சோடியம் 23, பொட்டாசியம் 39னா ரெண்டு கூட்டணும். அதான் ட்ரையாஸ்ன்னு பேரு. மற்ற 2ஓட சைட்லயும் இருக்கும். சைடோட 2 மாசோடைய ஆவரேஜா நடுவில் இருக்கக்கூடிய லித்தியம் 7, அதையும் நீங்க பொட்டாசியம் K39 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா சோடியம் 23 வரும். அதுவும் சோடியம். ஸோ இந்த 3த்தையும் ட்ரையர்லாம் வச்சிருப்பாரு. இங்க போட்டிருக்காங்க. டோபர்னியர் 1829ல மிடில் எலமெண்ட்ஸ் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ஆஃப் அதர் 2 எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். 1829ல டோபர்னியர் ட்ரையாட் சொன்னார். 1864ல நியூலன்ஸ் ஆக்டேவ் லா அப்படின்னு சொல்லக்கூடிய விதி. ஆக்டேவ் லா அப்படிங்கிறது நம்ம ஆக்ட்னா 8 அப்படின்னு அர்த்தம். அது வந்து அஸ்தக விதி அப்படின்னு ரொம்ப சுத்தமான தமிழ்ல சொல்லிப்பாங்க. பட் வந்து நம்ம வேற லாங்குவேஜ்ல சொல்லலாம். ஸோ எண்ம விதி அப்படிங்கிறத நம்ம புக்கிலலாம் போட்டிருப்பாங்க. எண்ம விதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. 1869ல பார்த்தோம் மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள சொன்னார். 1913ல மோஸ்லே அவர் வந்து மாடர்ன் லாவை சொன்னார். டிஎன்பிஎஸ்சி ஸ்டேட்டில் கேட்கக்கூடிய கொஸ்டின் 25. மின்சார வழக்கின் இலை எவ்வாறு செய்யப்படும் பயன்படும் தனிமம்? விச் எலமெண்ட் இஸ் யூஸ்ட் இன் தி ஃபிலமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப்? டங்ஸ்டன் டபிள்யூ. அதிக உருநிலை கொண்டனால, சரிங்களா, காரணமாக மின்கம்பியாக சூடுபட்டு ஒளி தர முடியும். ஓல் ஃபார்ம் டபிள்யூ என்று சீன பெரிய மொழியில் அழைக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரீம்லி ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கும், 3422 டிகிரி செல்சியஸ். allows to it to glow without melting. சிம்பிள் டபிள்யூ ஃப்ரம் ஓல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ மைண்ட் மேப்பு பார்க்கலாம். 1829ல டோபர்னியர், அப்புறம் நியூலாந்து வந்து டோபர்னியர் வந்து ட்ரையாட்ஸ் சொல்லியிருப்பாரு. 1869ல பார்த்தீங்கன்னா ஆக்டே விதி, நம்ம வந்து எண்ம விதின்னு சொன்னோம். மென்டல் லீஃப் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ரைட். இப்போ அடுத்து பிளாக்ஸில் எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது அட்டாமிக் சைஸ் டிகிரிஸ் ஆகும். எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மை வந்து அதிகரிக்கும். அயனியாக்கல் திறன், அயனியாக்க மாற்றல், அயனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகும் இடமிருந்து வளம் போகும்போது. குரூப் 1 அல்கலி மெட்டல்னு சொன்னோம், கார உலோகங்கள் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், சீசியம், பிரான்சியம் இதில் சொல்லுவோம்.
குரூப் 2 காரம் மண் உலோகங்கள் பெர்லியம், பிஇ, எம்ஜி, மெக்னீசியம், கால்சியம், பேரியம், ரேடியம் இதில் சொல்லுவோம். குரூப் 17 ஹாலஜன்கள் வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஃப்ளோரின் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு ஞாபகம். புரோமின் வந்து லிக்யூட் நான் மெட்டல் அப்படிங்கிற ஞாபகம். பிரான்சியம் வந்து மோஸ்ட் ரியாக்டிவ் அப்படின்னு ஞாபகம். அயோடின், அஸ்டனின் எல்லாம் ஹாலஜன்ஸ்ல வரும். நோபல் கேஸ் மந்த வாயுக்கள் வந்து ஹீலியம், நியான், ஆர்கன், கிரிப்டான், ஜெனன் வரும். பேலன்ஸ் வந்து 0. ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ் சிறப்பு தனிமங்கள் வந்து ஹைட்ரஜன். ஏன் அப்படின்னா இது வந்து அட்டாமிக் நம்பர் 1 ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஹஜ்ஜி பாதரசம் இது வந்து லிக்யூட் மெட்டல். புரோமின் இது லிக்யூட் நான் மெட்டல். டங்ஷன் ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் 3422 டிகிரி செல்சியஸ். யுரேனியம் ஹெவியஸ்ட் மெட்டல் 92. அண்ட் இது நீங்க வச்சுக்கோங்க, பீரியட் 1ல ரெண்டு எலமெண்ட்ஸ் இருக்கும். பீரியட் 2ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். லித்தியம் டு நியானு. பீரியட் 3 வந்து 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். சோடியம் டு அந்த ஏஆர் அப்படின்னு ஆர்கான் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பீரியட் 4 அண்ட் 5ல 18 எலமெண்ட்ஸ் ஈச் இருக்கும். பீரியட் 6 அண்ட் 7ல 32 எலமெண்ட்ஸ் ஈச் இருக்கும். இதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் குயிக் ரெஃபரன்ஸ் ஃபேக்ட்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் மெண்டலிவ் நம்ம பார்த்தோம். அட்டாமிக் மாஸ் அடிப்பில் சொன்னார் 1869ல. மாடர்ன் லா வந்து யார் சொன்னா மோஸ்ட் அட்டாமிக் நம்பர் பேசிஸ்ல 1913ல. ட்ரையாட்ஸ் 3 எலமெண்ட் குரூப் 1829ல டோப்பர்னியர் சொன்னார். ஆக்டேவ் லா நியூலன் சொன்னார். எவரி 8 எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் உடைய அந்த பண்பு மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அதான் இது ஆக்டேவ் லா. டோட்டல் குரூப் 18 தொகுதிகள் வெர்டிகல் காலம்ஸ். டோட்டல் பீரியட் 7 ஹரிசாண்டல் லோஸ். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளோரின் ஃபாலிங் ஸ்கேல 3.98 இருக்கும். ஹையஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் டங்ஸ்டன். லிக்விட் மெட்டல், லிக்விட் நான் மெட்டல் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆயிருக்கும். நோபல் கேஸ் 0, இனட் கேஸ் யுரேனியம் எல்லாம் நம்பர் எல்லாம் போட்டிருக்கும். இதுல வந்து உங்களுக்கு வந்து இதை மட்டும் நீங்க ஞாபகம். அந்த சோடியம் அப்படிங்கிறது நேட்ரியம் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுக்கலாம். அதனால எண்ணெயே போட்டுக்கலாம். பொட்டாசியம் அப்படிங்கிறது காலியம் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட்ல. எஃப்இ ஃபெரம் அப்படிங்கிறது லாட்டின் வேர்ட். ஹச்ஜி மெர்குரி அப்படின்னு ஹைட்ரோஜியம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீக் வேர்ட்ல இருந்து. டபிள்யூ ஹோல் ஃப்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்ஷன் அது சீன பெரிய மொழின்னு படித்தோம். சரிங்களா? இது ஓகே. அட்டாமிக் நம்பர்னா அணு எண், அட்டாமிக் மாஸ்னா அணு நிறை, அயனைசேஷன் எனர்ஜினா அயனி ஆற்றல், வேலன்சி இணைத்திறன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ரைட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த நோட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எது டவுட்னா இதிலே கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப்பில். நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.